முருங்கைக்காயும் பொன்னாங்கண்ணி கீரையும் வச்சு ஒரு சூப் செய்ய போகிறோம். இது நல்லா உடம்புக்கு தெம்பாகவும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். இது குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். ஒரு 2 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கீரை கொஞ்சம் அலசி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 5-6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு, பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் இதுக்கு தேவை. இப்போ இது ஃபஸ்ட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு ஃபஸ்ட் தாளிச்சிடலாம். நம்ம அடுப்பில் எண்ணெய் காயுது. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போது 2 துட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மிளகு எல்லாம் போடுறேன் தாளிக்கிறதுக்கு. பிரிஞ்சி எல்லாம் 2 போடுறேன். பொரியட்டும். இதுக்கு பச்சை மிளகா போட்டால் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வர மிளகா தான் போடுறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போது பெரிய வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுருக்கேன். இது கொஞ்சம் வதங்கினோன்னே பூண்டையும் போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன். அதை இது ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கணும். தக்காளி ஒரு 5-6 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக. அதையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி நல்லா தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்தோடனே அதுக்கப்புறம் நம்ம மற்ற இதெல்லாம் பார்ப்போம். இப்போ இந்த தக்காளியெல்லாம் நம்ம போட்டோம்னா அதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. உப்பு போட்டு வதக்கியிருக்கேன் நல்லா. இது எல்லாமே இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம இந்த கீரையை போட்டு வதக்கிக்கலாம். இந்த கீரை நமக்கு தேவையானது போட்டால் போதும். நிறையா போடணுன்னு இல்லை, ஒரு கைப்பிடி அளவு போட்டால் போதும். எந்த கீரை வேணாலும் போட்டுக்கோங்க, உங்களுக்கு விருப்பமானதை. இது பொன்னாங்கண்ணி கீரை. இதையும் ஒரு வதக்கிட்டு இதுலேயும் நான் முருங்கைக்காயும் போட போகிறேன். முருங்கைக்காய் போட்டால் அது ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் சூப்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதனால் அதை ஒரு 2 முருங்கைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்க்க போகிறேன். இது ஒரு வதங்கினோன்னா அதையும் போட்டு ஒரு வதக்கிட்டு பருப்பு வேக வச்சுருக்கோம். அதை ஊற்றி நம்ம இதில் நல்லா கொதிக்க விட போகிறோம். கொதித்து வேக வைக்க போகிறோம். இந்த முருங்கைக்காயும் போட்டேன். நல்லா வதங்கிருக்கு. பருப்பை நம்ம வேக வச்ச பருப்பை இதில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேகிற அளவுக்கு ஊற்றி வேகணும். பருப்பை ஊற்றுறேன். இது நல்லா தண்ணியாக தான் இருக்கும் சூப்புங்கிறதுனால இன்னும் நிறையா தண்ணி ஊற்றி லிக்விட் நிறையா ஊற்றி இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து
இதான பிறகு கடைசியாக நம்ம தேங்காய் பால் ஊற்றி இறக்க போகும்போது கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம தேங்காய் பால் ஊற்றணும். அதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அதனால் இதெல்லாம் நல்லா வெந்த பிறகு உப்பு காரம் பார்த்துட்டு தேங்காய் பால் ஊற்ற வேண்டியதுதான். இப்போ நம்ம முருங்கைக்காய் கீரை எல்லாம் நல்லா வெந்து பருப்போடு சேர்ந்து வெந்து தக்காளி எல்லாம் கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சு தேங்காய் பால் இதில் ஊற்ற போகிறோம். தேங்காய் பால் ஊற்றி லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடணும். இது ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியதில்லை. இது அப்படியே சாப்பாட்டுக்கு அப்படியே நம்ம சாப்பிடலாம். இல்லை குடிக்கிறதா இருந்தால் வடிகட்டிட்டு கீரையெல்லாம் வடிகட்டி வச்சுட்டு குடிக்கலாம். எப்படி வேணாலும் செய்யலாம். சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சுடு சாதத்தில். இது இப்போ ஒரு கொதி வந்தோடனே லைட்டாக நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ சூப்பர் ரெடி. இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இதோடு நம்ம இறக்கிடலாம். கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். சூப்பர் ரெடி. நம்ம சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் இதை செஞ்சு பாருங்கள்.